வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது எதிர்பாராத விபத்துகளில் இறப்பினை சந்திக்கும் நிலை யாருக்கு வரும் என்பதை பற்றித்தான். ஜோதிடத்தில் விபத்து புள்ளி என்று ஒன்று இருக்கிறது. இதனை கண்டுபிடிப்பது மிகுந்த சிரமம். ஆனாலும் இந்த தகவலனை எங்கும் நீங்கள் படித்திருக்க முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது. முற்றிலும் எனது ஜோதிட ஆராய்ச்சியில் நுழைந்த ஜோதிட முத்தாகும். வாருங்கள், இன்றைய ஜோதிட ரகசியம் பதிவில் விபத்து புள்ளியினை பற்றி பார்க்கலாம். ஒருவருக்கு எல்லாவித யோகங்களும் இருந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விபத்தினை சந்தித்து இறந்து போகிறார் என்றால் அவருக்கு ஏன், எதனால் இந்த விபரீத யோகமானது பெரும் விபத்தினை தந்தது என்று பார்க்கலாம். நாம் இன்று பார்க்க இருப்பது உதாரண ஜாதகம் கல்பனா சாவ்லா. இவர் பிறந்தது ரிஷபம் லக்னம். கடகத்தில் சந்திரன் ராகு, மகரத்தில் சனி கேது, கும்பத்தில் குரு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சுக்கிரன். இவருடைய ஜாதகத்தில் சனி ரிஷப லக்னத்திற்கு 9 ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் சசயோகம் தருகிறார். 11 சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சந்திரனுக்கு 8 குரு புதன் அதியோகத்தினை தருகிறார்கள். அப்படியே வாருங்கள், ராகு அமர்ந்த வீடான கடக லக்னத்திற்கு கிரகங்களின் யோகங்களை பார்ப்போம். இவருடைய ராகுவின் கடக லக்னத்திற்கு சனி மகரத்தில் 7 ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் சசயோகம் தருகிறார். இவருடைய ராகுவின் கடக லக்னத்திற்கு சுக்கிரன் மீனத்தில் 9 ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாலவ யோகம் தருகிறார். இப்பொழுது பார்த்தது அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் யோகங்களும் அவருக்கு யோகங்களின் எந்த அளவிற்கு முன்னேற யோகங்கள் உதவி செய்திருக்கின்றன என்பது பற்றித்தான். அவருக்கு விண்வெளி பயணத்தின் பொழுது விபத்து ஏற்பட்டது, அது எதனால் என்பதை பார்ப்பதற்காக இந்த பதிவு. ஒருவருக்கு விபத்து ஏற்பட வேண்டுமென்றால் அவர் பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் இடமானது விபத்தினை அடையாளம் காட்டும் இடாகும். இந்த ஒரு அடையாளம் மட்டும் வைத்துக்கொண்டு விபத்தினை தீர்மானிக்க முடியாது. அடுத்ததாக சந்திரன் என்ற ராசிக்கு 6ஆம் இடமான திடீரென்ற விபத்தினை அடையாளம் காட்டும் வீடாக வருகிறது. இந்த 2 அமைப்புகளோடும் பிறந்த லக்னத்தின் 6, 7, 8 ஆகிய வீடுகள் மிக முக்கியமான கண்டங்களை அடையாளம் காட்டுகிறது. அதுபோலவே ராகு லக்னத்தின் 6, 7, 8 ஆகிய வீடுகள் மிக முக்கியமான கண்டங்களை அடையாளம் காட்டும். இப்பொழுது பாருங்கள், ஒருவர் பிறந்த லக்னத்தின் 8ஆம் இடத்து மையப்புள்ளியும் சந்திரனின் அமர்விடத்திலிருந்து பின்னோக்கி எண்ணப்பட்டு வரும் 8ஆம் இடத்து மையப்புள்ளியும் இணையும் இடமானது விபத்தினை தரும். அதாவது இந்த விபத்து புள்ளியில் எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரக திசையில் விபத்தானது ஏற்பட்டுவிடும். இந்த விபத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரத்தினை 6, 7, 8 வீடுகளின் அதிபதிகள் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகின்றன. இந்த விபத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரத்தினை 6, 7, 8 வீடுகளின் அதிபதிகள் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகின்றன. அல்லது இந்த விபத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரத்தினை 6, 7, 8 வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுகின்றன. அப்படித்தான் இவருக்கு சுக்கிர திசை நடந்து கொண்டிருந்த பொழுது விபத்து ஏற்பட்டது. அதாவது மையப்புள்ளி சுக்கிரனுடைய நட்சத்திரமாகும். அதாவது சந்திரனுடைய பின்னோக்கி 8ஆம் இடமும் பிறந்த லக்னத்தின் 8ஆம் இடமும் சந்திக்கும் அல்லது முட்டிக்கொள்ளும் புள்ளியில் தான் விபத்தானது ஏற்பட்டது. விபத்தினை கண்டமாக மாற்றியது ராகு லக்னத்தின் விரையாதிபதியான புதன் 8இல் அமர்ந்து ராகுவிற்கு 8இல் அமர்ந்து கண்டத்தினை தந்தார். பிறந்த லக்னத்தின் ஆயுள் ஸ்தானமான தனுசுவின் விரையாதிபதியான செவ்வாய் அந்தரத்தில் மரணம் ஏற்பட்டது. எனவேதான் இந்த துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்தபொழுது சுக்கிரன் திசையில் புதன் புக்தி செவ்வாய் அந்தரத்தில் நடந்தது. பொதுவாக ஆயுளை முடிக்கும் கிரகங்கள் 6, 7, 8 ஆகிய வீடுகளோடு தொடர்பில் இருக்கும். இந்த 6, 7, 8 அமைப்பானது கண்டங்களை தரும் வீடுகளாகும். இந்த அமைப்பினை பிறந்த லக்னத்திற்கும் ராகு லக்னத்திற்கும் இணைத்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இந்த ஜோதிட ரகசியங்களை வேறு எங்கும் படித்திருக்க முடியாது, படிக்கவும் முடியாது. ஆயுள் கணிதத்தினை துல்லியமாக சொல்ல முடியும். தொடர்ந்து வரும் பதிவுகளில் ஜோதிட ரகசியங்களை வெளிப்படையாக அனைவரும் தெரிந்து கொள்ள வழங்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.